அடுத்த நிலை 7 மகேஸ்வரி நரேந்திரன் கல்பனா. கல்பனா பண்ணலான்னு நினைக்கிறேன். மகேஸ்வரி வந்து நிறைய கவிதை கதை பேசுறது எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. ஸ்கூல்ல வந்து என்ன ஹெல்ப் பண்ணாலும் 2 பேர் வந்து வேகமா கை தூக்குவாங்க. இன்னொருத்தங்க வராங்க அடுத்து. ஒன்று மகேஸ்வரி, இன்னொன்று அடுத்து வருவாங்க. அவங்க வரப்போ சொல்லுங்க. நிலை 8 சுதாகர் ரத்தினம் ரேவதி. சுதாகர் வரல, ரேவதி வந்தாங்க. இதுதான் ஸ்கூல்ல என்ன பண்ணாலும் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. தேங்க்யூ. அடுத்து வந்து ஸ்பீக்கிங் கிளாஸ். ஆக்சுவலா நம்ம ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்பீக்கிங் கிளாஸ் சொல்லி ஒன்று வச்சுருக்கோங்க. நடுவில் ஒரு வருஷம் 2 ஸ்டூடெண்ட் என்ரோல் பண்ணாங்க. நம்ம இடவசதி குறைவு காரணமா அதை வந்து பண்ண முடியல. ஸோ ஸ்பீக்கிங் கிளாஸ் அப்படிங்கிறப்போ நான் 18 வயசு வரைக்கும் சொன்னேன் இல்லைங்களா. 18 வயசு வரைக்கும் 1ஆவதுல இருந்து 8ஆவது 10 நிலைகள் மட்டும். ஸ்பீக்கிங் கிளாஸ் வந்து எந்த வயசு 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தமிழ் கற்றுக்கணும், தமிழ் பேசுறதுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். எழுதுறது ஆல்பபெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எழுதுறது டெஃபினட்டாக இருக்காது. ஆல்பபெட்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஆனால் மெயினாக வந்து அவங்கள தமிழை எப்படி பேச வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லிக் கொடுப்போம். அது நடுவில் ஒரு வருஷம் 2 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இடப்பற்றாக்குறை காரணமாக அந்த 2 பேருக்காக ஒரு தனி டீச்சர் போடணும் அப்படின்னு சொல்லி பண்ணலை. இந்த வருஷம் வந்து நம்ம புது இடத்துக்கு போனதுனால ரொம்ப வசதியாக இருந்தது. ஸோ ஸ்பீக்கிங் கிளாஸ் மட்டும் ஒரு வாதியார் இருக்காரு. அவங்க வந்து பேசுறதுக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க. பிரசன்னா அவர் டிராவலில் இருந்தார். இன்னைக்கு தான் ஊரில் வந்து வரேன்னு சொன்னார். ஸோ வரலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரசன்னா. அடுத்து வந்து உதவி ஆசிரியர்கள். ஆக்சுவலாக சப்ஸ்டியூட் டீச்சருங்க. ஸ்கூலில் வந்து எல்லாரும் வாலண்டியர்ஸ். மெயின் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் எக்ஸெப்ஷன்ஸ் வரும். ஏதாவது ஒரு நாள் வராமல் ஸ்கெட்யூல் கான்ஃப்ளிக்ட் ஏதாவது வரும். ஸோ அதுக்காக வந்து சப்ஸ்டியூட் டீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் இருக்காங்க. 10 பேர் சப்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து மெயின் டீச்சர்ஸ்னால என்னைக்காவது வர முடியல அப்படின்னாக்கோ அப்போ வருவாங்க. ஒரு சில சப்ஸ்டியூட் டீச்சர்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னாக்கோ அவங்களோட ரெகுலர் கிளாஸ் மாதிரி ஆகிடும். ஏன்னா இன்னைக்கு 1 வரல, நாளைக்கு 1ஆவது வரல, நாளைக்கு 8ஆவது வரல, அடுத்த வாரம் 8ஆவது வரல அப்படின்னாக்கும் சப்ஸ்டியூட் டீச்சர் பிகம் ரியலி வேற கிளாஸ் போவாங்க. பட் ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் கிளாஸ் ஸ்கூலுக்கு வந்துட்டே இருப்பாங்க. டீச்சர்ஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் வந்தீங்களா? ஓகே. தேவி, காயத்ரி, கல்பனா, மீனா, அவங்க 4 பேர் சப்ஸ்டியூட். பட் இன்னும் ஒரு 7 பேர் இருக்காங்க. போட்டோ எடுக்கிறாங்க. ஓகே. சரவணன், விஷ்ணுபிரியா, வசந்தா அவங்க எல்லாரும் வந்து சப்ஸ்டியூட் டீச்சர்ஸ். அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். அது வந்து 3 பேர் இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஸ்கூல் நடத்துகிறோம். பின்னாடி பேக் அண்ட் ஆஃபீஸ் வேலைலாம் நிறையா இருக்கும் வச்சுக்கோங்களேன். அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும், டீச்சர்ஸ் கிரியேட் பண்ணணும், நிறைய வேலை இருக்கும். அவங்களெல்லாம் டீச்சர்ஸ் யாருமே பார்க்க மாட்டாங்க போட்டு. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க. ஸோ காசிராஜன், வாங்க முன்னாடி வாங்க. காசிராஜன், பிரகாஷ், தானேஷ்குமார். அவர் தானேஷ் வந்து வர முடியலாதனால ஸோ காசு வந்திருக்காங்க. எல்லாரும் ஒன்று அடிக்கலாம். இதானே எங்க தமிழ் பள்ளி குடும்பம், ஆசிரியர் குடும்பம்.